நாங்களும் மேடை போடுறோம். நான் தூக்குல தொங்குறேன். இளைய தளபதி விஜய் அவர்களை என் தலைவர் பேசியது தவறு என்று ஆணித்தரமாக உறுதி செய்தால் அதே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். சமீபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பற்றி 2-3 நாட்களாகவே ஊடகத்தை திறந்தால் தேவையற்ற பதிவுகளை அரைவேக்காடுத்தனமாக கல்வியறியற்ற பெண்கள், இளைஞர்கள் அரசியல் என்றால் என்னவென்று தெரியாமல் கொடிபிடித்து கோஷம் போடும் ஒரு புதிய கூட்டம், இளம் தலைமுறை கூட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பற்றி அவதூறு பரப்புகிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அவர்கள் என்ன பேசினார் என்பதை முழுமையாக நீங்கள் முதலில் கேட்க வேண்டும். விஜய் ரசிகர்களே, உங்களிடம் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அவர்கள் பேசிய முழு காணொலியை முழுமையாக கேளுங்கள். கேட்டுவிட்டு அதில் தவறு இருந்தால் கூறுங்கள். அதை தவிர்த்துவிட்டு யாரோ ஒருவர் கட்சியை வைத்துக் கொண்டு அவர் அப்படி பேசிவிட்டார், இப்படி பேசிவிட்டார், என்ன பேசிவிட்டார்? அவர் யாருக்காக பேசினார்? உங்க வீட்டு பெண் பிள்ளைகளுக்காக தானே பேசினார். அது ஏன் நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க? அவர் யாரு? உங்களுக்காக தான் பேசுறார். உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு தானே பேசினார். உங்களுக்கு தமிழின் கலாச்சாரம் என்ன என்பதை ஆதி காலம் முதல் கொண்டு இப்போது இல்லை, அவர் 14 வயது முதல் கொண்டு ரஜினிகாந்த், இன்னும் விஜயகாந்த் யாரெல்லாம் ஒழுக்கமற்ற செயலி வீடியோ போடுகிறார்கள், படம் நடிக்கிறார்கள், அதை எல்லாத்தையும் சுட்டிக்காட்டி பேசக்கூடியவர் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அதை மறந்துவிட்டு அவருக்கு எதிராக தேவையற்ற பதிவுகளை போடுறீங்க. நான் கேட்கிறேன், ஒரு ஹார்ட் சிம்பிள், ஒரு இளைஞன், ஒரு குடும்ப இளைஞன் ஒரு இதய படைத்தை வரைய வேண்டும் என்றால் அப்பா பாத்துருவாங்க, அம்மா பாத்துருவாங்க, பயப்படுவாங்க. வாட் இஸ் ஹார்ட் சிம்பிள்? ஹார்ட் சிம்பிள்னா இதயம். ஒரு இதயம் இணைவதால் அதுல ஒரு பரிசம் ஏற்படும். அந்த பரிசம் ஏற்படும் ஒரு விதமாக ஒரு 14-15 வயசு பொண்ணு, 15 வயசு பொண்ணு, 17 வயசு பொண்ண நீங்க மேடை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? 2 கிராம் காயின் கொடுத்து அதுக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க. ஏன் அதிகபட்சமா காலில் கூட சொல்லுங்க. அந்த பொண்ணு 2 கையும் பிடிச்சு ஹார்ட் போடுறீங்க. ஹார்ட் மீன்ஸ் என்ன? ஹார்ட் மீன்ஸ் இதயம். அந்த இதயம் எதன் மூலியமா? சகோதரத்துவமான இணைப்பா அது. நீங்க பாருங்க, அந்த வீடியோவை பாருங்க. நான் இளைய தளபதி அவர்களே, விஜய் அவர்களே, நான் உங்களை பெற சொல்லவில்லை. நீங்க வளர்ந்த விதம் அப்படி இருக்கலாம். ஆனால் என் தமிழ் சமூக மக்கள் வளர்ந்த விதம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? 1 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு பூப்பையில் அடைந்து விட்டால் அந்த பெண்ணை தன்னுடைய சகோதரனிலிருந்து தந்தை கூட கட்டிப்பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல் தான் எங்களை வளர்த்தார்கள், எங்கள் சகோதரிகளை வளர்த்தார்கள். இந்த தமிழ் சமூகம் அப்படிதான் வளர்த்தார்கள். அதை தவிர்த்து விட்டு நீங்க அந்த பொண்ணை கூப்பிடுறீங்க. நான் என்ன சொல்றேன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அவர்கள் ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்பாக இதை பற்றி பேசியிருந்தால் நீங்கள் கோபப்படலாம். உங்களுடைய மேடைகளிலே ஒரு பெண்ணின் மீது தோளில் கை வைக்கிறீங்க. அந்த பெண் என்ன பண்ற? அதை தமிழ்ச்சி, அந்த பெண் தமிழ்ச்சி, அந்த பெண் என்ன பண்ணுது? உங்களுடைய கரங்களை தூக்கி எறிகிறது. அதுதான் உடுக்க இழுந்தவன் கைப்பட அங்கே இந்த நட்புக்கு சொல்லுவாங்க திருவள்ளுவர். அதை போல அந்த பெண்ணு தூக்கி எறியுது. தன்னுடைய மான பங்கமாக அது நினைக்கின்றது. அதை உணராத விஜய் அவர்களே, நீங்க உணர வேண்டும். அந்த பொண்ணு ஏன் உங்க கையை தூக்கி போடுது? உங்ககிட்ட பரிசு கேட்கறாங்க, தூக்கி போறாங்க. அப்ப அது கற்பு. அப்ப அது கற்பு சீர்கேடு என்பதை உங்கள் மேடையில் அதை பார்த்து விட்டு தானே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராக தான். நான் நடிகர்களை குற்றம் சொல்லவில்லை. 1 வயசு பொண்ணு ஆளாக்கி வளர்த்து படிக்க வச்சு கடைசியில கொண்டு போய் நீங்க மேடை ஏத்துறீங்க. மேடை ஏத்துனா பரிசை வாங்குங்க. அதை விட்டுட்டு ஆர்ட் சிம்பிள் கொடுக்குறீங்க. இப்படி ஒரு பொண்ணு கொடுக்குற ஆர்ட் சிம்பிள், இப்படி 2 கை வச்சு ஆர்ட் சிம்பிள் கொடுக்குறீங்க. இது என்ன? அப்படியே வாரி வக்காலத்தை வாங்குறீங்க. வாரி வக்காலத்தை வாங்குறீங்க. விஜய் இந்த தேசத்துக்காக பாடுபட்டவரா இல்ல துப்பாக்கி எடுத்துக்கிட்ட ராணுவத்துல ஏதாவது பணி செய்தாரா? அவர் கூத்தாடின்னு சொல்றார். எங்க தலைவர் கூட தான் நீங்க கூத்தாடின்னு சொல்றீங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. கூத்தாடினா ஒன்னும் ஒரு நாகரிகம் மற்ற ஒரு வார்த்தை எல்லாம் இல்ல. கூத்தாடின்றது கூத்து கட்டுறவர் தான். அதுல நாங்க குறை சொல்ல வரல. ஆனா ரொம்ப வாரி கட்டிட்டு ஒருத்தர் பாதர் ஒருத்தர் வராரு, ஒருத்தர் முஸ்லீம் ஒருத்தர் வராரு. நான் கேட்கிறேன், முஸ்லிம் ஒரு இஸ்லாமிய மதம் என்றாலே எவ்வளவு பெருமைமிகு மதம். தங்களுடைய முகத்தை கூட காட்டாத ஒரு ஒழுக்கமான பெண்களை வளர்க்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தில் இருந்து விஜய்க்கு வரிசை கட்டி வரீங்களா? அது எந்த விதத்துல நாயன் சொல்லுங்க. விஜய் என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்க. விஜயோட வருவாய் எது?
நீங்க பாக்குற படத்து மூலமா வருவாய்க்கு வந்து அதுலதான் அவர் பலன் தர்றாரு. அதுல இருக்கிற ஒரு சின்ன சின்ன உதவி அவர் பண்றாரு. அதுக்கு போயிட்டு நீங்க என்னமோ வரிஞ்சு கட்டிக்கிட்டு பாக்குறது வரீங்க, அவங்க எல்லாரும் வரீங்க. நான் கேக்குறேன், இப்ப ஒரு கன்னிப்பெண் ஒரு நடிகன் மீது ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆட்சியம்பல் போட்டு கேக்குறாங்க, நீங்க கொடுக்குறீங்க. நானும் அதே போல உங்க திரிஷா உங்க நயன்தாரா அந்த படத்துல நான் பாக்குறேன், நான் பரிசம் ஆகிறேன், அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஆட்சியம்பல் போட்டு வரீங்களா கட்டி பிடிச்சிக்கலாம் வரீங்களான்னா அந்த நடிகைகள்லாம் வருவாங்களா? எத்தனை பேர் ஒரு நடிகை கட்டி பிடிப்பாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் கட்டி பிடிப்பீங்க? ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஒழுக்கமற்ற விஜய் அவர்களே, உங்கள் மனைவியை வேறு ஒருவர் சக நடிகர்களோ அதுக்குள்ள ஆட்சியம்பல் போடுவதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா? சொல்லுங்க. பிள்ளை செல்வங்கள், நான் உங்களுடைய ரசிகன். ஒரு காலகட்டத்தில் பூவே உனக்காக படம் பார்க்கும் போது ஒரே ஒரு பொண்ணை லவ் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறீங்க. திரும்ப ஒன்ஸ் மோர் படம் எடுக்கிறீங்க, அதுல 4 பொண்ணை லவ் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறீங்க. இதெல்லாம் கல்வி அறிவற்ற புதுசா படிக்கிற பசங்க இதை பார்த்து உங்கள் மீது ஆர்வத்தில் ஒரு தவறான பாதைக்கு திசை திரும்பி போயிடுவாங்க. நீங்க பண்றது ஒரு வீட்டுக்குள்ள நடந்தா கூட பரவாயில்ல, ஆனா பொது மேடையில் நடத்துறீங்க. அப்ப ஒவ்வொருத்தவங்களும் அதை பார்ப்பாங்க. பார்க்க அப்ப அந்த சின்ன பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு கடிவாளம் கட்டல, அவங்களுக்கு வந்து எதை பார்த்தாலும் அதை போல செய்யணுன்ற ஒரு ஆசை வரும். ஒரு பொதுவாகவே ஒரு பாலினத்தின் படைப்பு என்றால் என்ன தெரியுமா? ஒரு பாலினம் என்பது மற்றொரு ஆண் பாலினத்தை பார்க்கும்போது, பெண் பாலினம் இருவரும் பார்க்கும்போது ஒரு பரிசம் ஏற்படும். அந்த பரிசத்தில் ஏற்பட்டு அவர்கள் தவறான பாதைக்கு போய்விடக் கூடாது. இதை போல சினிமா சீரியலு இதுல போயிடக் கூடாதுன்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மிகவும் சிறப்பாக பேசுறார். அது என்ன தவறு இருக்குது? ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இளைய தளபதி விஜய் அவர்களே, உங்களுடைய ரசிகர்கள் உங்களை அழைக்கிறாங்களே இளைய தளபதி விஜய் என்று நான் கேட்கின்றேன். அவரு கடந்த ஒரு நாட்கள் கூட பேட்டி கொடுக்கிறார். நான் கூறியதில் தவறு இருந்தால் நேரடியாக வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. உங்ககிட்ட நீங்க ஏதாவது அவர் சொன்ன கருத்துல முரண்பாடு இருந்தா பேச வேண்டியதானே? இல்ல நான் அழைப்பு கொடுக்கின்றேன். கூத்தாடி கும்பலின் தொடுபிடித்து கோஷம் போடும் கூட்டமே நான் அழைப்பு கொடுக்கின்றேன். நான் சொல்றேன்டா, ஒரே ஒரு தொகுதியில கூட திமுக டெபாசிட் இருக்காது. நான் முக்கியமா சொல்றேன், 234 தொகுதியில டெபாசிட் எழுந்து நான் திமுக தூக்குல தங்குறேன். சவாலுக்கு நீ தயாரா? ஒரு முஸ்லிம் லீக் இஸ்லாமிய கட்சி ஒரு தலைவர் ஒரு கொள்கையை பண்பு வச்சுக்கிட்டு நீ பேச வர, யாருக்கு பேச வர? எது இடத்தில் கண் விழித்தம் அவ்விடத்தில் மெல்ல தட்டு தட்டு தட்டுன்றேன். அந்த பாடலுக்கு கட்டிப்பிடி நடனமாடிய விஜய்க்கு தானே நீ வயது கட்டிக்கொண்டு வருகிறாய். இந்த இளைய தலைவரை நல்லாக வாழ வேண்டும் என்பதற்காக காலமாக தன்னுடைய 14 வயதிலிருந்து இது நாள் வரைக்கும் ஏற்றுக் கொண்டிருக்கின்றாரே. தன்னுடைய முதுகு வலி கூட கருத்தில் கொள்ளாம இந்த தமிழ் மக்களுக்காக வரைய தோல்கட்டு முதற்கொண்டு ஒட்டுமொத்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரு 7 பெண்கள் வந்து மருத்துவ கனவு படிப்பது அப்ப போய் நிற்கிறாரு. நீட்டுக்காக ரெஜிஸ்ட்ரேட்டுக்கு கூப்பிடுறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அங்க போயிட்டு அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அவரை பத்தி எனக்கு நன்றாக தெரியும். 30 ஆண்டுகளமாக அவர் கூட இருக்கோம், பயணிக்கிறோம். அவருக்கு ஒரு சின்ன வலி, தமிழனுக்கு தமிழ் பெண்களுக்கு ஒரு வலி என்றால் தன்னைத்தானே அவர் வந்து மிகவும் வேதனைப்படுத்தி உடனே களத்தில் இறங்கக்கூடியவரும் தமிழக வாழ்வு கட்சி தலைவராகும். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் என் வீட்டு பொண்ண எங்க வீட்டு பொண்ண நீ மேடை ஏற்றி வர வச்சு அந்த பொண்ணுங்க என்ன பண்ண இன்னும் ஒரு சரி அப்படி இருக்கும் வருவீங்க, சரிமா ஓகே ஒரு இருக்காரங்களுக்கு கும்பிடு போடு இன்னும் ஆட்சியம்பல். அந்த பிள்ளைங்க 18 வயதிற்கு குறைவான பெண்கள் தவறு செய்தால் கூட அது வந்து தவறே இல்ல, பெரியவங்க பண்ணாலும் தவறு அப்படின்னு. அப்ப நீ வந்து கல்யாணம் ஆகி குழந்தை உனக்கு எல்லாம் இருக்குல்ல, அப்ப இதெல்லாம் நீ தடுக்கணும்ல. நீங்க எதை நோக்கி உங்களுடைய நீங்க வந்து தமிழ்நாட்டின் முதல்வரை கட்டிப்பிடின்னு பாட்டு பாடிட்டு தமிழ்நாட்டுல முதல்வர் ஆயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? தலைவர் இளைய தளபதி விஜயா இருக்கு. உங்க பின்னாடி நீங்க 234 எம்எல்ஏ நிக்கணும். நான் யார் நிக்கிறேன் நீங்க பாருங்க. நீங்க வேட்பாளர் அறிவுங்க பார்ப்போம். உங்க பின்னாடி யாரு இருக்காங்க? உங்களுடைய கூட்டங்கள் எல்லாம் பாருங்க. கஞ்சா அடிக்கிறவன் அப்படி இப்படி இருக்கிறவன் தான் வரான், இன்னும் புரிதல் இல்லாதவன். நெய்வேலி தொகுதி கடலூர் மாவட்டத்தில் சில பெண்கள்லாம் பேட்டி கொடுக்குறீங்க, வெளி மாவட்டத்துக்காரங்க. இத போல நீங்க பேட்டி கொடுத்ததை எங்க வீட்டு பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு வேற மாதிரி போயிடும். எங்க தலைவர் பெண்கள் என்பதால் எங்களை கட்டுப்படுத்தி வைத்துள்ளார், இல்லைன்னா வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி
நீ என்ன அம்மா பிரியாளா? நான் கேக்குறேன், ஏய், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவ்வளவு ரசிகர் கூட்டத்தின் ஒரு தலைவர், அவரு சுகன்யா ஒரு நடிகை தொப்புள்ள பம்பரம் விட்டதுக்க ஒரு கண்டனம் தெரிவித்து 1000 மடங்கு பேசி வர எங்க அண்ணன் வேலுமுருகன் ஒரு நடிகையை தடுக்க வச்சு தொப்புள்ள பம்பரம் விட்டது தவறு என்று பல மேடைகளில் பேசி வருவாங்க எங்கள் அண்ணன் வேலுமுருகன் அவங்க பாட்டாளி கட்சியில். அது உனக்கு தெரியுமா? அப்ப நடிகையே நீ அவமானப்படுத்த கூடாது. தொப்புள் கொடி உறவு என்பது ஒரு பிள்ளைக்கு தாய்க்கு உள்ள உறவு. அந்த தொப்புளை நீ பம்பர விடுவது தவறு என்று புரட்சி தலைவர் விஜயகாந்த் பார்த்து எதிர்த்து கேள்வி வைப்பார். உங்க வீட்டு குடும்ப பெண்களை நீங்க விட்டு மேடையில் தடுக்க வைத்திருக்கலாம் என்று கேள்வி வைப்பார். அப்படி இருக்கும்போது என் படித்த தமிழ் பெண்கள் 15 வயசு 17 வயசு பெண்களை மேடை ஏற்றி அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கு நான் இருக்கேன். எங்க தம்பியோ எங்க அண்ணன் பசங்களோ என்னுடைய சக பங்காளி வீட்டு பசங்களோ விஜய் கூட மேடை ஏறி ஆட்சியம்பல் போட்ட பொண்ணை கட்டிக்கொள்வதற்கு மனம் வருமா? சொல்லுங்க, மனம் வருமா? எப்படி வரும்? இதெல்லாம் தவறு. நான் கேக்குறேன், இப்போ எங்க ஊர் இருக்கு, இப்ப பக்கத்து ஊர் இருக்கு, நான் போயிட்டு ஒரு பொண்ணு கிட்ட அப்படி ஆட்சியம்பல் காட்ட முடியுமா? கையை இப்படி காட்டினா கையை வெட்டிடுவான்டா. கையை இப்படி காமிச்சினாலே கையை வெட்டிடுவான். இதுதான் தமிழின் கலாச்சாரம். விஜய் அவர்களே, இதுதான் தமிழின் கலாச்சாரம். நீங்க அந்த திரிஷா அன்னைக்கு நிறைய படங்கள் எல்லாம் வராங்களே, அந்த அவங்க கூட தான் நல்லா இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு எங்களுடைய இளைஞர்கள் எத்தனையோ பேர் போன மயக்கத்துல நடிகைகள் வந்தா கத்துறானுங்களே வரானுங்க. ஏன் அவங்க எல்லாம் போயிட்டு ஒரு ஆட்சியங்களை போடுவாங்களா? திரிஷா போடுமா? உங்க திரிஷா போடுமா? எங்க கீர்த்தி சுரேஷ் போடுமா? சொல்லுங்க, இதுதான் என்ன நாகரிகம்? சொல்லுங்க. தயவு செய்து சொல்கிறேன், விஜய் அவர்களே, உங்களுடைய ரசிகர் கூட்டங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுடைய பழைய கால வரலாறுகள் உங்களுக்கு தெரியாது என்று நினைக்கின்றேன். எங்களுடைய பழைய கால வரலாறுகள் எல்லாம் பாபாபுரம் கடலூர் மாவட்டத்தில் ஓடிச்சா. ரஜினிகாந்தை விட ரசிகர் கூட்டம் உள்ளவராக தளபதி விஜய் அவர்கள் நீங்க சொல்லுங்க. பாபாபுரம் ஓடிச்சா? என் தலைவன் கடக்கின் பார்வை பட்டுவிட்டால் கடலூர் மாவட்டம் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் உங்கள் திரைப்படங்கள் ஓடாத அளவுக்கு எங்களால் பண்ண முடியும். ஆனால் அவர் உங்கள் மீது குறை சொல்லவில்லை. அவர் ஒரு நடிகர், அவருடைய கலாச்சாரம் வேறு. ஆனால் தமிழனின் கலாச்சாரம் வேறு. தமிழனின் கலாச்சாரம் வேறு. ஆக என் தாய் தந்தையருக்கு என் தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர். அவர்னால் வாழ்வுரிமை கட்சி தலைவர் என்றால் வாழும் உரிமை. அந்த உரிமைகள் மீறப்படும் போது, அந்த உரிமைகள் மடைமாற்றும் போது அது தடுத்து நிறுத்தக்கூடிய தலைவர். கடந்த காலங்களில் எங்கள் உயிர்களை, எங்களுடைய இளைஞர்கள் 5 ஊர்களை தியாகம் செய்து வளர்த்த தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆந்திராவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்படும் போது அங்கு போராட்டம் செய்து அவர்களை எதிர்த்து போராடும் போது அங்கு ஒரு இளைஞன் மின்கம்பத்தில் தீக்கரையானான். இது போல பல உயிர்களை தியாகம் பண்ணி பல சிறைக்கு போய் கட்சி வளர்க்கிறோம். உங்க போல சும்மா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு நாங்க கட்சி வளர்க்க வரல. சரி, அப்படியே நீங்க வந்துட்டு அது தமிழ்நாட்டு முதல்வர் உடனே ஆயிட முடியுமா? இவர் கேட்கிறாரு, தமிழக வாழ்வுரிமை கட்சி உண்மையாலும் நெஞ்சிடம் மிக்க தளபதி என்றால் எங்க தலைவர் அறிக்கை கொடுக்கிறாரு, அந்த அறிக்கையில் என்ன தவறு இருக்கு சொல்லுங்க. வாங்க, நான் கூறியதில் தவறு இருந்தா கேளுங்கன்றாரு. வர வேண்டியதானே? இல்ல, குறைந்தபட்சம் உங்களுடைய மாவட்ட செயலர், கடலூர் மாவட்ட செயலர் வர சொல்லுங்க. நாங்களும் மேடை போடுறோம். நான் தூக்குல தொங்குறேன். இறை தளபதி விஜய் அவர்களை என் தலைவர் பேசியது தவறு என்று ஆணித்தரமாக உறுதி செய்தால் அதே மேடையில் தூக்கு தொங்க தயாராக இருக்கின்றேன். நீங்களாம் உங்க ரசிகை கூட்டமா காவல்துறை என்றால் ஓட்டம் பிடித்து ஓடும் கூட்டம் அல்ல. மாவீரன் தியாகி பேசும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த திருவந்தமாதேவி மாவீரன் பேசும் ஊரிலிருந்து திருவந்தமாதேவி அரங்கநாதன் பேசுகின்றேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என் உயிர் என் மயிருக்கு சமம். மீண்டும் மீண்டும் என் தலைவரை பற்றி அவதூறு படைத்தனால் அதற்கான பின் விளைவுகளை இளைய தளபதி விஜய் அவர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்கள் ரசிகர் கூட்டம் தமிழன் என்பதால் கொஞ்சம் அமைதி காக்கின்றோம். அவர்களை பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்து அவர்கள் படிக்க வைக்கின்றோம். தயவு செய்து சொல்றோம், உங்களுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் அதற்கான தண்டனை கண்டிப்பா நீங்க இப்ப பேசுறாங்களே, நிறைய பேர் வந்து பேசுறாங்க பாருங்க. ஒரு பாய் பேசுறாரு, எவ்வளவு ஆத்திரமா உங்களை ஏற்று குரல் கொடுக்கிறார். இதெல்லாம் நீங்க பண்றதெல்லாம் நியாயமா விஜய் அவர்களே? சொல்லுங்க. நீங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு சேவை பண்ண வரணும்னா சமுதாயத்துக்கு வாங்க. ஏதாவது ஒரு வரி அவருடைய பேட்டியில விஜய் பரிசு கொடுத்தது தவறுன்னு சொல்லிக்கிறேன். ஆண்கள் பரிசு வாங்குறாங்க, அதை பத்தி என்னுடைய கருத்து மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு ஒரு ஒழுக்கப்படுத்துற போல நாங்க என்ன சொல்றோம், விஜயகாந்த் கேள்வி கேட்கிறோம், ரஜினிகாந்த் கேள்வி கேட்கிறோம். நீ என்ன இருக்குதா? நீ பெரிய ஓகேமா?
அடுத்து இப்ப அந்த வாழ்த்துக்கள் படத்தை பத்தி வீடியோ போட்டு நீங்க பண்ணாடுறீங்க. வாழ்த்துக்கள் படத்தை நீங்க பாத்தீங்களா? வாழ்த்துக்கள் படத்தை முழுமையாக பாருங்கள். அதுல ஒரு ஆங்கில வார்த்தை இல்லாத ஒரு தமிழ் படம். காதலின் பரிசுத்தை, தாய் தந்தைய பாசம், காதலின் பாசம் இருவேறும் இதுக்கும் மையத்துல வச்சு ஒரு மிகவும் அருமையான படம் தான் வாழ்த்துக்கள் படம். அந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு. அதை கொண்டு வந்து நீங்க போட்டு ரீல்ஸ் போட்டு காட்டுறீங்க. அந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. சும்மா அறவே கேட்டுதாங்க, ஒரு கருத்தை முழுமையா கேட்கறதே இல்லை. சும்மா வச்சுக்க அப்படி ஏதாவது ஒரு 2 லேடிங்களாம் எங்கேயாவது அப்படி இப்படி இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து பேச விடுறீங்க. என்னடா இது? தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர்னா உண்மையான பச்சை தமிழன். இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய எந்த ஒரு தமிழனும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரை பற்றி அவதூறாக பேச மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வாழறதே இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும். இந்த மண்ணுக்கு மானப்பங்கம் வருதுன்னா முதல் குரல் அவர் குரல் ஒலிக்கும். அது தொடர்ந்து ஒலிக்கும். உங்களுடைய பூச்சாண்டிகள்லாம் அவர் எந்த காலத்திலும் பயப்பட மாட்டாரு. இளைய தளபதி விஜய் அவர்களே, பரிசம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த கலாச்சாரம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. சும்மா உங்களுக்கு என்ன தெரியும்? சினிமா நடிகை கூட்டம் வந்தா கட்டி பிடிச்சி குத்தாட்டம் போடதான் தெரியும். எங்களுக்கு தமிழனுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கு. நீங்க நடிக்கிற கூட்டம் உங்களுடைய கலாச்சாரம் வேற. நான் இப்ப எங்க தலைவர் நடிக்கிறாருன்னு சொல்றீங்க, கூத்தாடுன்றீங்க. அவர் எதற்காக கூத்து கட்டினார் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். தமிழ் மொழிக்காக அவர் ஒரே ஒரு ஆங்கில வார்த்தை இல்லாத ஒரு இடத்தில் அவர் அந்த படத்தில் நடிக்கிறார். உங்களை போல கட்டிப்பிடி பாட்டுக்கெல்லாம் ஒரு ஆள் இல்லை. முக்கியமா ரொம்ப கேவலமா ஒரு வரிகள் வருகிறது. ஒரு இச்சையை தாயோடு ஒப்பிடக்கூடியது எவ்விடத்தில் கண் விழித்தோம். தாயிடம் இருந்தான கண் விழித்தோம், அவ்விடத்தில் நல்ல தட்டு என்று ஒரு கேவலமான பாடலுக்கு நடிக்க வந்தவர் தானே நீங்க. காசுக்காக. எங்கள் தலைவர் அப்படி இல்லை. ஒரு படம் நடிச்சு அதன் மூலயமா ஒரு நல்ல கருத்தை விதைக்க வந்தவர் எங்கள் தலைவர் அவர்கள். ஒரு காதலை கூட எப்படி இருக்கணும், ஒரு காதலை வைத்துதான் படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவான சூழலில் கூட அந்த காதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் வாழ்த்துக்கள் படத்தில் அவர் நடித்திருப்பார். அந்த படத்தில் கதை மையக்கரு அதுதான். நான் கேட்கிறேன், விஜய் அவர்களே, என் இனம் ஈழத்தில் 2 லட்சம் உயிர்கள், அப்பால் உயிர்கள் ராஜபக்ச அரசால் கொன்று குவித்தது. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கையெழுத்து இயக்கம் தொடங்கினார். அதற்கு கையெழுத்து போட மறுத்தவர் தான் நீங்களும் உங்கள் தந்தை சந்திரசேகரும். ஒரு கையெழுத்து போட, தமிழனுக்காக கையெழுத்து போட கூட முன்வராத தலைவர் தான் நீங்கள். நீங்கள் எப்படி எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்வுக்காக நீங்கள் வளம் கொடுப்பீர்கள் என்று நாங்கள் எப்படி நம்புவது? சொல்லுங்கள், எப்படி நம்புறது? தமிழக வாழ்வு கட்சி தலைவரை பற்றி, அவருடைய கடந்த கால வரலாறுகளை பற்றி முதலில் நீங்கள் ஆராயுங்கள். பாரத ஜோதி என்ற விருது பெற்றவர். அந்த பாரத ஜோதி விருது எதனால் கொடுத்தார்கள்? உங்களுடைய ரசிகர் கூட்டங்கள்லாம் இதெல்லாம் ஆராய்ந்து. நான் கேட்கிறேன், நீங்க சும்மா ஒரு 2 கிராம் காயினை கொடுத்துட்டு ஒரு பெரிய போக்கஸ் பண்ணி காட்டிக்கிறீங்க. எங்க தலைவர் அப்படி இல்லை. இந்த மக்கள் துன்பப்படும் போதும் துயரப்படும் போதும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய பணங்களை கோடி கணக்கில் நிவாரணம் கொடுத்தார். இப்ப 3வது கடலூர் மாவட்டத்தில் 3ஆம் இடம் பிடித்தவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான நிறைய மாணவ செல்வங்களை கூட்டு ரகசியமா ஒரு பெண்ணுக்கு 50,000, 1 லட்சம், ஏன் ஒரு முழுவதும் அந்த கல்வித்துறை ஏற்றி எத்தனை பேர் இவர் மூலமா படிக்கிறாங்க தெரியுமா? விசாரிங்க. வேல்முருகனா யார் என்று விசாரிங்க. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க குஞ்சு கூட்டத்தை போவீங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறேன், உங்களால தனித்துவமா உங்களுடைய ரசிகர்களை உங்களால சந்திக்க முடியுமா? உங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாத நீங்க எப்படி இந்த நாட்டை கட்டுப்படுத்த முடியும் என்று நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு இடத்துல பின்புறம் வழியா ஓடுகிற இளைய தளபதி விஜய் அவர்களே, உங்களுடைய ரசிகர் கூட்டம் யாரு என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். படிப்பினை அறியாத ரசிகர் கூட்டம். அவங்க மோகத்தின் பின்னாடி வராங்க. அது தெரியாம நீங்க அவங்கள வச்சு நீங்க பக்கப்பட்டு. நான் என்ன சொல்றேன், ஒரு தலைவன் வராரு, அந்த தலைவனை பொறுத்திருந்து கையசைக்க ஒரு அமைதியற்ற ஒரு இளம் பட்டாளங்களை வைத்துக் கொண்டு இவர்களை சட்டமன்ற உறுப்பினர் நாக்கு எழுப்பீங்க. நீங்க உங்களுடைய ரசிகர்கள்லாம் என்னென்ன பண்றாங்கன்னு நிறைய நியூஸ் வருது. அவங்கள போய் சட்டசபையில உட்கார வைப்பீங்களா? இளைய தளபதி விஜய் அவர்கள் அவங்கள சட்டசபையில் நீங்க உட்கார வைப்பீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ரசிகரையே பக்குவப்படுத்தி ஒழுக்கப்படுத்தி வளர்க்க முடியாது. நீங்க எப்படி எங்க மாணவ செல்வங்க ஒழுக்கமான முறையில் நீங்க மேடை ஏற்றுவீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க உண்மையாலுமே தமிழக வாழ்வு கட்சி தலைவர்
உங்களை நேரடியாக முதல் விமர்சனம் பண்ணியிருந்தால் நீங்க கேள்வி கேட்கலாம். உங்கள் மேடையில் ஒரு பெண் தோளில் நீங்கள் கை வைக்கும் போது அந்த தமிழச்சி தன்னுடைய மானம் பறிப்போவதா நினைத்து தட்டி விடுகிறாங்க. அந்த வீடியோவை பார்க்கிறாரு. அவர் ஆதி காலத்திலிருந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி வகப்பட்டவர். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களே சொல்லியிருக்கிறார் பல மாடிகளில். முத்தமிழர் கலைஞர், புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா இவங்களால ஒரு வாழ்த்துக்களை பெற்றவர். அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் தமிழனுக்கோ தமிழச்சிக்கோ ஏதாவது பிரச்சனைனா முதல்ல நீங்க வந்தீங்களா? ஆந்திராவில் இத்தனை 14-10 பேர் சுட்டு கொண்டான்ல, அப்ப நீங்க வந்தீங்களா? நாங்க எங்க போனோம் தெரியுமா? ஆந்திரா உள்ளேயே கார் எடுத்துட்டு போனோம். 100 கார் இல்ல, போயிட்டு ஆந்திராவுக்கே போனோம். அங்க வழியில தடுப்பு நிறுத்தி எங்களை கைது பண்றாங்க. இதே போல எத்தனை போராட்டங்கள், எத்தனை சிறைச்சாலைகள், எவ்வளவு பிரச்சனைகள் நாங்க சந்திச்சு வரோம் தெரியுமா? இப்ப கூட நீங்க இன்னும் ஒண்ணு, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவே இல்லைங்க. சத்தியமா சொல்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இளைஞர்கள்லாம் நீங்க ஏன்டா அப்படி இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூத்துக்குடியில நல்லா புரிஞ்சு, தூத்துக்குடியில 13 பேரை சுட்டு கொண்டாங்க. வாயில துப்பாக்கியை வச்சு ஒரு இளம்பெண் வடக்குறிஞர் வாயில் துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டாங்களே, ஞாபகம் இருக்கா? அதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்கலடா. எங்க தலைவர் தூத்துக்குடி அங்க போனார்றா, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல அங்கு கைது செய்யப்பட்டு பல நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டு அவர் உடலை கேள்விக்குறியானது. அவர் தெரியாததற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனது தெரியுமா? அப்படிப்பட்ட அப்பை கற்ற தலைவனை பார்த்து சில பெண்களும் சில இளைஞர்களும் கேள்வி கேட்கறீங்க. அவர் யார் கேட்க போனோம்? இதே ஒரு பெண்ணு தூத்துக்குடியில் சாகுறாங்க. அதே போல நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம இளம்பெண்கள், ஒரு கல்வியற்ற மக்கள், அப்பாக்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சினிமானா ஏதோ பெரிய விஷயம், ஒரு நடிகர்னா ஏதோ பெரிய விஷயம், அவங்கள போய் கை குலுக்கிட்டா போதும், அவங்கள போய் கட்டி பிடிச்சா போதும், அப்படி அந்த பொண்ணுங்க விரும்பும். அந்த மோகத்துல போய் அது தவறான பாதைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக தான் தலைவர் அவர்கள் முதலிலே கண்டிக்கிறார். இதுல என்ன தவறு இருக்கு? ஒரு பெண் மானத்தை பற்றி, எதிர்கால நலன் படுத்தி கவலைப்படக்கூடியவர். இன்னும் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு சில பேர் என்னன்னா திமுகவை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டிய, ஹேய் திமுகடா, நாட்டின் பிரதமர் மோடி கீடு எல்லாரையும் விரலை காட்டி பேசக்கூடிய வல்லமை படுத்துறாங்க எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அது தெரியாம நீங்க பேசுறீங்க. யாருக்கு இறைவனே தவறு செய்தாலும், தவறுகள் சட்டசபையா இருந்தாலும், பொது மேடையா இருந்தாலும், அது திமுக மேடையா இருந்தாலும் சுட்டி காட்டி பேசக்கூடிய ஆற்றல் முக்கிய வல்லமை படுத்துவதா எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அதே போலதான் தொண்டர்களும். நாங்கள் எல்லாம் இளம்புயல் பாசறையில் பயின்றவர்கள், இளம்புயல் பாசறையில் பயின்றவர்கள், ஆளுந்த அறிவை பெற்றவர்கள். நாங்களாம் இப்ப எதுக்காக, நானும் உங்களை போல ஒரு காலத்துல இளைய தளபதி விஜய் அவர்கள் ரசிகன். எங்களை பக்குவப்படுத்தியவர் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். ஒரு சினிமா நான் கேட்கிறேன், சத்யராஜ் முரண்பட்ட கருத்து சொல்றாரு, கமல் முரண்பட்ட கருத்து சொல்றாரு, எங்க பின்னாடி வராதிங்க. அஜித் சொல்றாரு, அவரும் உங்களை போல ஒரு நல்ல நடிகர் தானே, எங்களுக்கு பின்னாடி வராதிங்கன்ட்டு. நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. நீங்க அரசியலுக்கு வாங்க, சட்டமன்ற தேர்தலில் நில்லுங்க, உள்ளாட்சி தேர்தலில் உங்களுடைய பிரதிநிதிகள் நிப்பாட்டுங்க, ஜெயிக்க வைங்க, நல்லது பண்ணுங்க. ஆனால் தமிழினின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவரின் கடமை. அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தன் உயிர் இருக்கும் வரைக்கும், அதற்கு பிறகு எங்களை போல தொண்டர்கள் உயிர் இருக்கும் வரைக்கும் எங்கள் கலாச்சாரத்தை காவந்து பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய ரத்தம், எங்களுடைய உணர்வு. சில படங்கள் பண்ண பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்கள் அல்ல, கழுத்தை என்று எத்தனை வசனங்கள் எழுதுறீங்க படத்துல. அப்புறம் அந்த உணர்ச்சி எங்க உடம்புல ஓடாதா? இளைய தளபதி அவர்களே ஓடாதா? நான் கேக்குறேன், உங்க திரிஷாவையும் உங்க கீர்த்தி சுரேஷையும் கட்டி பிடிக்கணும்னு எத்தனையோ எங்களுடைய மக்கள், தமிழ் மக்கள், தமிழக இளைஞர்கள் விரும்புறாங்க. அவங்களை கட்டிப்பிடிக்க நீங்க அனுமதி கொடுக்குறீங்களா, இல்ல ஆட்சி போட அனுமதி கொடுக்குறீங்களா? இப்ப நீங்க மட்டும் ஒரு கேடயத்துக்குள்ள அப்படியே ஒரு பைல்வானை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கிட்ட நெருங்கக்கூடாது, உங்களை போட்டோ எடுக்கக்கூடாது, ஒரு இது எடுக்கக்கூடாது, அது எடுக்கக்கூடாது. அப்ப நீங்க மட்டும் ஒரு வளையத்துக்குள்ள இருப்பீங்க. அப்ப எங்க வீட்டு தமிழ் பெண்களை மேடை ஏற்றி அவமானப்படுத்துவீங்க. அதை பார்த்துக்கிட்டு நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? இதை பேசினா உங்களுக்கு குற்றமா? இது எச்சரிக்கை பதிவா இருக்கு. இளைய தளபதி விஜய் அவர்களே, நீங்க அப்படியே தமிழ்நாட்டுல இருந்து மூவ் பண்ணிட்டேன்லாம் நினைச்சிடாதீங்க. ஒரு பூத்துல நின்று பார்க்கணும், பூத்து கவுண்டிங் நின்று பார்க்கணும், பூத்துல ஏஜென்ட் போட்டு பார்க்கணும், பூத்துல பொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டு நிக்கணும். யார் கையில நிப்பீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. இளைய தளபதி அவர்கள், ரசிகர் கூட்டங்களே, உங்களுடைய கூட்டங்கள்லாம் நிக்காது. நல்லா புரிஞ்சு, உங்க கூட்டம்லாம் நிக்காது. நாங்க நிற்போம்.
களத்துல நிற்போம், போராடும், உயிர் போன எங்க மயிருக்கு சமம். முக்கியமா சொல்ற இளைய தளபதி விஜய் அவர்களை மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், என் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பற்றி அவதூறு பேச பேச எங்களுடைய ரத்தம் கொதிக்கின்றது. அவர் தவறு செய்தால் தவறு என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த தவறு உண்மையே என்று சொன்னால் அதை அவருக்கு சொன்னீங்கன்னா அது புரிந்துகிட்டு ஒத்துக்கொள்வார். அவர் ஒரு சிறு தவறு கூட செய்யாதவர். ஒரு அந்த பேச்சு பாருங்க, எத்தனை பேரு அவருக்கு ஆதரவா எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ரொம்ப கேவலமா நாங்களாம் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். கெட்ட வார்த்தையில பேசுறான்டா உன் ரசிகர் கூட்டம். இதால நீ வளர்த்த லட்சணம். இதால இவனடா போய் எம்எல்ஏ போறான். எம்எல்ஏ போயிட்டு சட்டசபையில போயிட்டு கெட்ட வார்த்தை பேசணும்டா உன் ரசிகர் கூட்டம். உன் சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபைக்கு போயிட்டு கெட்ட வார்த்தை பேசணும். சொல்லுங்க, ஒரு கருத்தை கருத்தான மோத தகுதியற்ற திராணியற்ற இளைய தளபதி விஜய் கூட்டன்னு சட்டசபையும் கெட்ட வார்த்தை பேசுதான் சட்டசபைக்கு அனுப்புவீங்களா? அதுக்குதான் தேர்தலை சந்திப்பீங்களா? ஒரு கருத்து முதல்ல கருத்தா கொண்டு போங்க. அவர் தப்பா பேச என்ன தப்பா அந்த அதுக்கான எதிர்வினை கருத்து போங்க. நீதிமன்றம் இருக்கு, காவல் நிலையம் இருக்கு, புகார் கொடுங்க. நாங்க சந்திக்கிறோம், நீதிமன்றத்துல வழக்கை சந்திக்கிறோம். அதை தவிர்த்து கேவலமா பேசுறது, யாருமே தெரியாம எங்கெங்க போயிட்டு எவன் உங்களோட படுக்குதுன்னு தெரியாம ஒரு கேவலமான பிறப்பெல்லாம் விட்டு என் தலைவர் பேச சொல்றீங்க. உங்களை போன்ற விமர்சனங்கள்லாம் நல்ல விமர்சனங்கள் மட்டும்தான் அவர் செவிக்கு உள்ள ஏற்றுவார். உங்களை போட்ட கேவலமான பிறகுகளின் விமர்சனங்கள் பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். முக்கியமா நான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு சுகன்யாவை படுக்க வச்சு தொப்புள்ள பம்பரத்தை சினிமா நடிகைக்காக வக்காலத்து வாங்கியவர் தான் வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். புரியுதா? அப்ப சினிமா நடிகையே மானபங்கப்படுத்தக்கூடாது, கலங்கப்படுத்தக்கூடாது. படம் என்பது படமாக இருக்கின்ற நாளைய தலைமுறை, எதிர்கால தலைமுறை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கதைகளை எடுங்கள் என்று புரட்சி கலைஞர் விஜயகாந்தை எதிர்த்து கேள்வி கேட்டவர் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல சினிமா நடிகைக்கு வக்காலத்து வாங்கினவர் தமிழ் பெண்கள் மீது தோளில் கை வைப்பது, ஆட்சிம்பல் கொடுத்தது, இதை பார்த்து பொங்கி அதெல்லாம் வச்சுக்காங்க. நான் தமிழனே இல்லை, எங்க தலைவரும் தமிழனே இல்லை. நாங்க பொங்கி எழுவோம். இதோட உங்களுடைய இதை நிறுத்திக்க சொல்லுங்க. உங்க ரசிகர் கூட்டங்கள் அதற்கான பின் விளைவுகள். இங்க களத்தில் யாரா நிற்பான் சொல்லுங்க? களத்தில் யார் நிற்பான்? எங்க மாமன் மச்சான் எல்லாம் தான் நிற்பான். நீ ஒரு நடிக்க வந்த அவ்வளவுதான். நீ நடிகை உதவி பண்ண, மக்களுக்கு நல்லது செய்ய, அதெல்லாம் நாங்க வேணாம்னு சொல்ல. நீ தேர்தல் சிஎம் ஆகத்தாலும் எதை வேணாலும் ஆகும். ஆனா என்னுடைய தமிழ் மக்களை திசை திருப்பி வேற ஏதாவது பண்ணிடலான்னு மட்டும் நீங்க நினைக்காத. அதுக்கான தண்டனைகள் எதுவாக இருந்தாலும் சந்திப்போம். புரியுதா? எதுவாக இருந்தாலும் சந்திப்போம். மரணம் எங்கள் மயிருக்கு சமம். புரியுதா? மரணம் எங்கள் மயிருக்கு சமம். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் எப்படி நல்வழிப்படுத்தி அந்த ஈழத்து மக்களை வளர்த்தாரோ, போருக்கு தப்பனிட்டாரோ, அதோ போலதான் எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர்கள் எங்களை வளர்த்தெடுத்து உள்ளார். எங்களுக்கு உயிரெல்லாம் இரண்டாம் பட்சம் தான். எங்கள் தமிழர்களுக்கு ஒன்று என்றால் எங்கள் உயிரையும் மாய்க்க தயாராகும். அதை ஒரு சில வேலைகள் செய்துதான் எங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் கலாச்சாரத்தை காக்க வேண்டும் என்றால் எங்கள் உயிரை பலி கொடுத்தாவது அதற்கான தண்டனையை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை ஆணித்தரமாக சவால் விட்டு குறிப்பிடுகிறேன். விஜய் ரசிகர் கூட்டமே, தலைவர்கள் குறை சொன்னா நீங்க வாங்க, மேடை போடுங்க, விவாதத்துக்கு தயாரா இருப்போம். அந்த மேடையிலே உயிரை மாய்க்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.